டெய்லி நம்மளோ இல்ல நம்மள சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தர் சைபர் ஃப்ராட் மூலமா பணத்தை ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி பணத்தை ஏமாந்தவங்களுக்கு அதை எப்படி சரியா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேருக்கு தெரியல. அதை எப்படி சரியா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல டெய்லி என்ன மாதிரியான சைபர் ஃப்ராட்லாம் நடக்குது, எப்படிலாம் பணத்தை ஆட்டையே போடுறாங்க, எப்படி அதுல இருந்து சேஃபா இருக்குது அப்படிங்கறத டெய்லி அந்த வீடியோஸ் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு, பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா எப்படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் முதல்ல என்னென்ன தேவை அப்படிங்கறத கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யார் பணத்தை இழந்தாங்களோ அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அந்த பணத்தை இழந்தவங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டிரான்சாக்ஷன் நடந்ததோ அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர், அதோட IFSC, எவ்வளவு அமௌண்ட், டிரான்சாக்ஷன் டேட், டிரான்சாக்ஷன் ஐடி, என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நடந்தது. இது சிங்கிள் டிரான்சாக்ஷன் அப்படின்னா இது மட்டுமே போதும். இல்ல நிறைய மல்டிபிள் டிரான்சாக்ஷன் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே ஒன் பை ஒன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல நோட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட். இது போக இந்த இன்சிடென்ட் நடந்த ஆப், அதோட ஸ்கிரீன்ஷாட், அது போக அந்த ஃப்ராடோட கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நார்மலா நீங்க மொபைல்லையும் பண்ணிக்கலாம், சிஸ்டம்லையும் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சிஸ்டம்ல பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்போ cybercrime.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல ரெஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதுல ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கு கீழே இருக்கிற ரெஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட் இதை கிளிக் பண்ணி அதுல ஃபைல் ஏ கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு லாகின் பேஜ் கேட்கும். ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். இல்ல நியூ யூசர் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணி நியூ யூசரா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுடைய ஸ்டேட், லாகின் ஐடி அப்படிங்கிற இடத்துல இமெயில் ப்ரிஃபரபிள் அப்படின்னு இருந்தாலுமே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறது பெஸ்ட். ஏன்னா எல்லாருமே இமெயில வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்கோம், அந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்து ரெக்வெஸ்ட் OTP கொடுத்து இப்போ வர OTP என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கேப்சா கேட்கும். கேப்சா அப்படிங்கிறது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அக்கவுண்ட் கிரியேட் ஆகி உள்ள போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் டீடைல் கேட்கும். அதுல நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில், அதுக்கப்புறம் ஃபாதர், மதர், ஸ்பௌஸ், இதுல யாராவது ஒருத்தருடைய நேம் அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே போனீங்க அப்படின்னா பிரசன்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை அங்க டீடைலா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுல ரொம்ப முக்கியமா உங்க ஏரியா எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வருது அப்படிங்கறத பார்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட பின்கோடுமே அங்க கொடுத்துருங்க. இப்போ கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்ல இன்சிடென்ட்டோட டீடைல்ஸ் கேட்கும். மேல வந்து எப்படி ஃப்ராட் நடந்தது அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். பொதுவா எல்லா ஃப்ராடுமே ஆன்லைன்ல தான் நடக்குது அப்படிங்கிறதுனால ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ராட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது நடந்தது அப்படின்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரேரா அந்த சைபர் ஃப்ராடோட அக்கவுண்ட்டுக்கே நீங்க கேஷா டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா இதுல அதர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ், 1% தான் நடக்கும். அதனால மேக்ஸிமம் ஆன்லைன்ல நடக்கும் அப்படிங்கறனால ஆன்லைன் அப்படிங்கறத சூஸ் பண்ணி நான் அடுத்த ஸ்டெப் போறேன். இதுல சப் கேட்டகரியில என்ன மாதிரி மெத்தட்ல அந்த ஃப்ராட் நடந்ததோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவா UPI-ல தான் அதிகமா நடக்குது அப்படிங்கறதுனால இதுல நான் UPI சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்க have you lost money அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா எஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்க பணத்தை இழந்திருந்தா மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதனால நோன் கொடுக்காம இந்த இடத்துல எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ டிரான்சாக்ஷன் டீடைல் கேட்கும். இதுல யார் பணத்தை இழந்தாங்களோ அவங்களுடைய அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் டீடைல், இப்போ உங்களுடைய பேங்க், அதோட அக்கவுண்ட் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட், டிரான்சாக்ஷன் டேட், அது நடந்த அந்த டைம் இதெல்லாமே கொடுத்துட்டு ஆட் மோர் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே நோட் பண்ணி நீங்க ஆட் மோர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்துடும். நீங்க எக்ஸல்ல நோட் பண்ண மாதிரி அந்த கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் இந்த இடத்துல வந்துடும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணா சஸ்பெக்டோட டீடைல்ஸ் கேட்கும். உங்ககிட்ட டீடைல்ஸ் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க. டீடைல்ஸ் இல்ல அப்படின்னாலுமே இந்த இடத்துல நீங்க நோ கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அது கீழே இன்சிடென்ட் நடந்த டேட் அண்ட் டைம் இதெல்லாமே கேட்கும். அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அது போக எந்த ஆப் மூலமா நடந்தது அப்படின்னு கேட்கும். பொதுவா டெலிகிராம்ல தான் அதிகமா நடக்குது அப்படிங்கிறதுனால நான் டெலிகிராமை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராம் மூலமா நடந்தது அப்படின்னா அந்த ஆப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுல நீங்க அவங்க கூட சாட் பண்ண அந்த சாட் அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை நீங்க வாட்ஸ்அப் மூலமா சென்ட் பண்ணி அந்த ஃபைல் நேம்ல வந்து டாட்லாம் இருந்தது அப்படின்னா இங்க அப்லோட் ஆகாது. அதனால அதை ரீநேம் பண்ணி சிங்கிள் வேர்ட்ல வச்சுக்கிட்டு அதை இங்க அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல எப்படி இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் டீடைல்டா ரொம்ப தெளிவா சொல்லிடுங்க. இப்போ கீழே போனீங்க அப்படின்னா சேவ் ஆஸ் டிராஃப்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்லமே நம்ம சஸ்பெக்ட் டீடைல் கொடுக்காதனால இங்கேயுமே கேட்கும். சஸ்பெக்ட் டீடைல் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல கொடுக்கலாம். இல்ல தெரியல அப்படின்னாலுமே நோ அப்படின்னு கொடுத்துடலாம். சஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஃப்ராட், யாரை நம்ம ஏமாத்துனாங்களோ அவங்களோட டீடைல் சேவ் ஆஸ் டிராஃப்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணா யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்கும். அவங்க ஐடி ப்ரூஃபை நீட்டா போட்டோ எடுத்து அதையுமே நீங்க சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் நேம்ல டாட் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி சிங்கிள் வேர்ட்ல ஃபைல் நேம் வச்சுட்டு அதை அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே அங்க ஃபுல்லா வரும். எல்லாத்தையுமே செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சப்மிட் பண்ணிட்டீங்க. நீங்க என்னெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை PDF டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு நீங்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளைண்ட்
ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம ஸ்டார்டிங்ல வெப்சைட் ஓபன் பண்ணி உள்ள வந்தோமோ அதே மாதிரி ஸ்டெப் தான். சேமா நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணி மேல ரிஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட், அதுல ஃபினான்ஷியல் ஃப்ராட், அதுல வரக்கூடிய பேஜ்ல ரிஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்து அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு லாகின் பேஜ்க்குள்ள போனீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண அந்த டீடைல்ஸை வச்சு அதுல என்டர் பண்ணி லாகின் கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா, மேல இந்த இடத்துல செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும். அந்த இடத்துல போய் உங்களுடைய கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸை வந்து நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். அதனால யாராவது இனிமே ஃபினான்ஷியல் ஃப்ராட் மூலமா பணத்தை ஏமாந்துட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டா இந்த மெத்தட்ல கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க.